ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம எக்ஸர்சைஸ் 4.1லேருந்து 10th கொஸ்டின் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நான் போன வீடியோ என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ போன வீடியோல நம்ம 9th கொஸ்டின் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம், அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்கு வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ 10th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வாட் பேட்டர்ன் இஸ் டிரான்ஸ்லேட்டட் இன் த கிவன் பார்டர் காலம்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எந்த பேட்டர்ன் பேசிக்கா ரிப்பீட் ஆகிட்டே இருக்குன்னு கேட்குறான், அவ்வளோதான். ஸோ விச் பேட்டர்ன் இஸ் பீங் ரிப்பீட்டட் அகைன் அண்ட் அகைன். ஸோ எந்த பேட்டர்ன் வந்து ரிப்பீட் ஆகுதுன்னு நீங்க கண்டுபிடிச்சிங்கன்னா கேம் ஓவர். ஸோ எது ரிப்பீட் ஆகுதுன்னு நீங்க கண்டுபிடிச்சா போதும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல, அதாவது 10th கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் பார்ட் பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் பேட்டர்ன் தான் ரிப்பீட் ஆகுது. ஸோ இதை எடுத்து நீங்க வரைஞ்சா போதும். ஸோ இதுதான் ரிப்பீட் ஆகுது. இந்த பர்டிகுலர் பேட்டர்ன் நீங்க இங்க எடுத்து வரைஞ்சா போதும். ஸோ எனக்கு வரையறது கஷ்டம். ஸோ நான் அப்படியே மார்க் பண்ணிடுறேன். ஸோ இந்த 10th கொஸ்டின்ல செகண்ட் பார்ட் பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் பேட்டர்ன் தான் ரிப்பீட் ஆகுது. இதுதான் ரிப்பீட் ஆகுது. ஸோ இது வந்து எத்தனை தடவை ரிப்பீட் ஆகுது? 1 2 3 4 தடவை ரிப்பீட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இல்ல இன்ஃபேக்ட் இது பேட்டர்ன் இல்ல, எனக்கு தெரிஞ்சு பேட்டர்ன் வந்து இதுதான் நினைக்கிறேன். இதுதான் பேட்டர்ன். 1 2 3 4 அவ்வளவுதான், கரெக்டா இருக்கும். ஸோ இதுதான் பேட்டர்ன். இதுதான் பேட்டர்ன் ஆக்சுவலா. ஸோ திஸ் பேட்டர்ன் இஸ் பீங் ரிப்பீட்டட் 4 டைம்ஸ். 1 2 3 4. ஸோ 1 2 3 4 டைம்ஸ் இந்த பர்டிகுலர் பேட்டர்ன் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. ஸோ இப்போ லாஸ்ட் பார்ட் பார்த்துடலாமா? ஸோ லாஸ்ட் பார்ட்ல பாத்தீங்கன்னா எந்த பேட்டர்ன் ரிப்பீட் ஆகுது? எனக்கு தெரிஞ்சு இதுதான் ரிப்பீட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம். நான் கண்டுபிடிச்சிட்டேன். எந்த பேட்டர்ன் ரிப்பீட் ஆகுதுன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஆக்சுவலா. ஸோ நம்ம மறுபடியும் என்ன மார்க் பண்ணிக்கிறேன் ஒழுங்கா. ஸோ இதுதான் ரிப்பீட் ஆகுது ஆக்சுவலா. இந்த பேட்டர்ன் தான் ரிப்பீட் ஆகுது. ஸோ இந்த பேட்டர்ன் எவ்வளவு தடவை ரிப்பீட் ஆகுது? இங்க ஒரு தடவை ரிப்பீட் ஆகுது, அப்புறம் இங்க ஒரு தடவை ரிப்பீட் ஆகுது, அப்புறம் இங்க ஒரு தடவை ரிப்பீட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது 1ன்னு வச்சுக்கலாம்னா, அப்புறம் இது 2ன்னு வச்சுக்கலாம், 3 4. ஸோ 4 தடவை இந்த பர்டிகுலர் பேட்டர்ன் ரிப்பீட் ஆகுது. ஸோ இந்த பர்டிகுலர் பேட்டர்ன் நீங்க வரைஞ்சா போதும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இதுதான் ஆன்சர், இதுல இதான் ஆன்சர். ஸோ ஆன்சர் வந்து இது, அப்புறம் இது, அப்புறம் இது. ஸோ தீஸ் ஆர் 3 ஆன்சர்ஸ் ஃபார் 10th கொஸ்டின். ஸோ 10th கொஸ்டின் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ நம்ம 11th கொஸ்டின் வரலாம். ஸோ 11th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுல 11th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் லெட்டர் டஸ் நாட் ஹேவ் அ லைன் ஆஃப் சிமெட்ரின்னு கேட்கறாங்க. ஸோ லைன் ஆஃப் சிமெட்ரியே இல்லாத லெட்டர் எதுன்னு கேட்கறாங்க. ஸோ நம்ம எல்லா லெட்டரையும் எழுதிடலாம். ஸோ என்னென்ன லெட்டர் கொடுத்துருக்காங்க அவங்க? ஏபிடியு. ஓகே, ஏபிடியு, ஏ பி பி யூ. ஸோ யூக்கு ஆக்சுவலா லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கு. நீங்க வெர்டிகல் லைன் ஆஃப் சிமெட்ரி வரையலாம். ஸோ இது ரெண்டு பாதியே கட் ஆயிருது இதுலயே. ஸோ யூ ஹேஸ் வெர்டிகல் லைன் ஆஃப் சிமெட்ரி. டீக்கும் பாத்தீங்கன்னா வெர்டிகல் லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கு. டி டஸ் ஆல்சோ ஹேஸ் வெர்டிகல் லைன் ஆஃப் சிமெட்ரி. வெர்டிகல் லைன் ஆஃப் சிமெட்ரி, நான் லைன் ஆஃப் சிமெட்ரி எழுத போறது இல்ல, ஏன்னா இதே நீங்க ரெண்டா கட் பண்ணிடலாம். வெர்டிகல் லைன் ஆஃப் சிமெட்ரி வரைஞ்சீங்கன்னா ஏக்கும் வெர்டிகல் லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கு. ஏவே நீங்க கட் பண்ணிடலாம் பாதியா. இது எல்ஹெச்எஸும் இதுவும் இதுவும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும். இஃப் யூ கட் இட் வெர்டிகலி. ஸோ ஏக்கும் வெர்டிகல் லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கு. பட் டீக்கு தான் ஹாரிசான்டல் லைன் ஆஃப் சிமெட்ரியும் கிடையாது, வெர்டிகல் லைன் ஆஃப் சிமெட்ரியும் கிடையாது. ஸோ பி டசன்ட் ஹேவ் எனி லைன் ஆஃப் சிமெட்ரி. ஸோ கரெக்ட் ஆப்ஷன் வந்து அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் லெட்டர் டஸ் நாட் ஹேவ் அ லைன் ஆஃப் சிமெட்ரின்னு தான் கேட்கறாங்க. ஸோ எதுக்கு லைன் ஆஃப் சிமெட்ரி இல்லைன்னு தான் அவன் கேட்கறான். ஸோ ஆன்சர் வந்து பி தான். ஸோ கரெக்ட் ஆப்ஷன் பி. ஸோ 11th கொஸ்டின் ஓவர். இப்போ 12th கொஸ்டின் வந்துடலாம். ஸோ நான் இதான கீழே தெளிகிறேன், தேவையில்லாத. கரெக்டா இருக்கும், இன்னும் கீழே தெளிகிறேன். ஓகே, 12th கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் as சிமெட்ரிக்கல் ஃபிகர். ஓகே, எது வந்து சிமெட்ரிக்கல்னு கேட்கறாங்க. ஸோ எதுக்கு லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கோ அதுதான் சிமெட்ரிக்கல். ஸோ இந்த ஸ்மைலி ஃபிகர் எல்லாத்துக்குமே நீங்க வெறும் ஒன்னே ஒன்று தான் நீங்க செக் பண்ணணும். ஹாரிசான்டல் லைன் ஆஃப் சிமெட்ரி எதுக்குமே கிடையாது. ஏன்னா மேல 2 கண்ணு இருக்கு, கீழே வந்து ஒரு ஸ்மைலி ஃபேஸ் இருக்கு, ஒரு ஸ்மைல் மாதிரி இருக்கு. ஸோ எதுக்குமே ஹாரிசான்டல் லைன் ஆஃப் சிமெட்ரி கிடையாது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஹாரிசான்டல் லைன் ஆஃப் சிமெட்ரி எதுக்குமே கிடையாது. ஸோ ஹாரிசான்டல் லைன் ஆஃப் சிமெட்ரி நீங்க செக்கே பண்ணக்கூடாது. ஹாரிசான்டல் லைன் ஆஃப் சிமெட்ரி டசன்ட் எக்ஸிஸ்ட். ஹாரிசான்டல் லைன் ஆஃப் சிமெட்ரி டசன்ட் எக்ஸிஸ்ட். ஸோ நீங்க செக்கே பண்ண தேவையில்ல. வெர்டிகல் லைன் ஆஃப் சிமெட்ரி நீங்க செக் பண்ணலாம். வெர்டிகல் லைன் ஆஃப் சிமெட்ரி நீங்க டெஃபினட்டா செக் பண்ணணும். வெர்டிகல் லைன் ஆஃப் சிமெட்ரி, ஓகேவா? ஸோ இதான் நீங்க செக் பண்ணணும். ஸோ இதை நம்ம எப்படி செக் பண்ணலாம்? பேசிக்கா நம்ம லைன் வரைஞ்சே செக் பண்ணிடலாம். ஸோ நான் லைன் வரைய போறேன் ஆக்சுவலா. ஓகே, இது கரெக்டா இருக்கு இந்த கலரு. ஸோ இப்போ இதுக்கு லைன் இப்போ இப்படி வரைஞ்சிட்டேன். இது வந்து ஆக்சுவலா எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கான்னு கேட்டீங்கன்னா, அதாவது மிரர் இமேஜஸ் மாதிரி இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா இந்த கண்ணு வந்து இதை பாயிண்ட் பண்ணி போகுது, இப்படி பாயிண்ட் ஆகுது. இந்த கண்ணு இப்படி பாயிண்ட் ஆகுது. அதாவது ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்ல பாயிண்ட் ஆக கூடாது. மிரர் இமேஜஸ்னா ஒண்ணு ஒரே டிட்டோ ஒரே மாதிரி இருக்கணும், இல்ல ஆப்போசிட்ல இது பாயிண்ட் ஆகணும். சப்போஸ் இந்த பக்கம் பாயிண்ட் ஆகுதுன்னா இது வந்து இந்த பக்கம் பாயிண்ட் ஆகணும். இந்த ஐபால் வந்து மேல இருக்கணும், மேல இருந்து இந்த பக்கம் பாயிண்ட் ஆகணும். இது கீழே இருந்து இந்த பக்கம் பாயிண்ட் ஆச்சுன்னா இந்த ஐபால் கொஞ்சம் மேல இருந்துகிட்டு, அதாவது இப்படி இருக்கணும், இங்க இருந்துட்டு இப்படி இருக்கணும். அப்பதான் ரெண்டு மிரர் இமேஜ் மாதிரி இருக்கும். இல்ல ரெண்டும் பார்க்க சென்டர்ல ஓரியன்டா இருக்கணும். இந்த மாதிரி இருந்தா கூட ஓகே. ஒன்னு இந்த மாதிரி இருந்தா இதுக்கு வெர்டிகல் லைன் ஆஃப் சிமெட்ரி வரைஞ்சீங்கன்னா
இந்த பக்கமும் பார்க்க எக்ஸாக்டா டிட்டோ ஒரே மாதிரி இருக்கு. ஸோ இது வந்து கரெக்ட் ஆன்சர் எனக்கு தெரிஞ்சு. இது கரெக்டான ஆன்சர். ஸோ சி கரெக்ட் டெஃபினட்டா. ஏ தப்பு. ஏன்னா ஏக்கு வந்து நான் சொன்ன மாதிரி இல்ல. ஒரு ஐபால் வந்து இப்படி ஒரே இந்த டைரக்ஷன்ல இருக்கு, இன்னொரு ஐபால் வந்து இப்படி இருக்கு. ஸோ இது தப்பு. இப்படி இல்ல, சாரி, இப்படி அதே டைரக்ஷன்ல இருக்கு. நான் ஒழுங்கா எழுதுறாங்க. ஸோ இப்படி இருக்கு, ஆக்சுவலா இப்படி இல்ல. ஸோ இப்படி இல்லைன்றது தான் பிரச்சனை. ஸோ ஏ தப்பு. இப்போ பிக்கு வந்துடலாம் நம்ம. ஸோ பி பாத்தீங்கன்னா இதுக்கும் லைன் ஆஃப் சிமெட்ரி நீங்க வரைஞ்சு பாருங்களேன். ஸோ லைன் ஆஃப் சிமெட்ரி நான் வரைஞ்சிட்டேன், ரஃபா வரைஞ்சிட்டேன். ஆக்சுவலா நான் ஒழுங்கா வரைகிறேன். ஸோ லைன் ஆஃப் சிமெட்ரி இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுலயும் பாத்தீங்கன்னா அதே பிரச்சனை தான். ஒரு லைன் இப்படி இருக்கு, ஒரு கண்ணு இப்படி இருக்கு, இன்னொரு கண்ணும் அதே டைரக்ஷன்ல பாயிண்ட் ஆகுது. இன்னொரு கண்ணு ஆக்சுவலா இங்க ஐபால் வச்சுக்கிட்டு இப்படி இருக்கணும், அப்பதான் கரெக்டா இருந்திருக்கும். சப்போஸ் இப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நீங்க சொல்லலாம் இது ரெண்டும் சிமெட்ரிக்கலா இருக்கு, இட் லுக்ஸ் லைக் மிரர் இமேஜஸ் ஆஃப் ஈச் அதர் நீங்க கிளைம் பண்ணலாம். ஆனா அப்படி இல்ல, ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்ல பாயிண்ட் ஆகுது. ரெண்டு ஐஸுமே ஒரே ஆப்ஜெக்ட தான் பாக்குற மாதிரி இருக்கு. ஸோ இதுக்கும் வந்து லைன் ஆஃப் சிமெட்ரி கிடையாது, வெர்டிகல் லைன் ஆஃப் சிமெட்ரி கிடையாது. ஸோ பியும் தப்பு தான். இப்போ லாஸ்ட் ஆப்ஷன் பார்த்துடலாம். ஸோ இப்போ டி பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு, இந்த கண்ணும் இந்த ஆப்ஜெக்ட் தான் பாக்குது, இந்த கண்ணும் அதே ஆப்ஜெக்ட பாக்குற மாதிரி இருக்கு. இதுலயும் அதே பிரச்சனை தான் வருது. ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா ஐபால் வந்து சப்போஸ் இங்க இருந்துட்டு இப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி பாயிண்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு கரெக்டா வந்திருக்கும். இது எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் மிரர் இமேஜ் மாதிரி இருக்கும், பார்க்க மிரர் இமேஜஸ் ஆஃப் ஈச் அதர் மாதிரி இருக்கும். பட் அந்த மாதிரி நடக்கல. ஸோ இதுவும் தப்பு தான். ஸோ இந்த ஆப்ஷனும் தப்பு, இதுவும் தப்பு. ஸோ சி மட்டும் தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ 12th கொஸ்டினோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் 12th கொஸ்டின். நம்ம 13th கொஸ்டின் போயிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஸ்பேஸ் நல்லா கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ 13th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, விச் வேர்ட் ஹேஸ் வெர்டிகல் லைன் ஆஃப் சிமெட்ரி. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், ஒவ்வொரு வேர்டுக்கும் ஒவ்வொரு லெட்டரையும் நம்ம செப்பரேட்டா எழுதிட்டு அந்த பர்டிகுலர் லெட்டருக்கு வந்து வெர்டிகல் லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கா இல்லையா நம்ம செக் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வேர்டு பார்த்துடலாம். ஸோ இதுக்கு டிக்கு வெர்டிகல் லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கா, டிக்கு டெஃபினட்டா இல்ல. டி நீங்க கட் பண்ண முடியாது, டி நீங்க வெர்டிகலா கட் பண்ண முடியாது டி. ஸோ டி டஸ் நாட் ஹேவ் வெர்டிகல் லைன் ஆஃப் சிமெட்ரி. ஸோ ஒரு லெட்டருக்கு இல்லாட்டி கூட என்டையர் வேர்டு கிடையாது. ஸோ நீங்க ஒரே ஒரு லெட்டரை செக் பண்ணிட்டு நீங்க டைரக்டா அந்த ஃபுல் வேர்டை எலிமினேட் பண்ணிக்கலாம். ஸோ டி டசன்ட் ஹேவ் vertical line of symmetry. So entire word dad does not have vertical line of symmetry. So இப்போ n-க்கு இருக்கா, ஸோ என்னன்னு செக் பண்ணுங்களா. n-க்கு vertical line of symmetry இருக்கா, கிடையாது. n-க்கும் கிடையாது. ஏன்னா இதுவும் பார்க்க ஒரே மிரர் இமேஜஸ் மாதிரி இருக்குல்ல. ஆக்சுவலா m-க்கு இருக்கும், m-க்கு vertical line of symmetry இருக்கு, ஆனா n-க்கு கிடையாது. n-க்கு வந்து சப்போஸ் இப்படி இருந்துச்சுன்னா நீங்க சொல்லலாம், ஆனா அப்படி இல்லையே, வேற மாதிரி இருக்கு. இது வந்து இப்படி இருக்கு, இது வந்து இப்படி இருக்கு. ஸோ இதுக்கு vertical line of symmetry n-க்கும் கிடையாது, since LHS and RHS are not mirror images of each other. So n doesn't have vertical line of symmetry. So this entire word none doesn't have vertical line of symmetry. So இதுவும் தப்பு தான். இப்போ மேம் இந்த வேர்டுக்கு பாருங்களேன். ஸோ மேம்க்கு பார்த்தீங்கன்னா எம் தனித்தனியாக எழுதிடுறேன் எல்லா வேர்டையும், MAM. இப்போ எம்முக்கு vertical line of symmetry இருக்கா, கண்டிப்பா இருக்கு. நீங்க இப்படி கட் பண்ணலாம். ஸோ இந்த LHS-உம் RHS-உம் பார்க்க ஒரே மாதிரி இருக்கு. ஸோ M definitely has vertical line of symmetry. இப்போ ஏவை நீங்க கட் பண்ணி பாருங்களா, வெர்டிகலா. ஏன் நீங்க வெர்டிகலா கட் பண்றீங்கன்னா LHS-உம் RHS-உம் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கு. இதுவும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கு. ஸோ ஏ டெஃபினெட்லி ஹேஸ் வெர்டிகல் லைன் ஆஃப் சிமெட்ரி. ஸோ நீங்க அப்படியே டிக் போட்டுடலாம். எம்முக்கும் இருக்கும், ஏக்கும் இருக்கும். எம்முக்கும் டெஃபினட்டா இருக்கு, மறுபடியும் இன்னொரு எம் தானே. ஸோ இது ரெண்டும் ஒரே லெட்டர் தான். ஸோ எம்முக்கும் இருக்கு. ஸோ MAM மூணு லெட்டருக்குமே இருக்கு. ஸோ மேம்ன்ற இந்த என்டையர் வார்த்தைக்கு வெர்டிகல் லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கு. ஸோ இதான் கரெக்டான ஆன்சர். நம்ம எதுக்கும் லாஸ்ட் ஆப்ஷன் பார்த்துடலாம். ஸோ ஈவ். ஓகே, இதுக்கும் பார்த்துடலாம். ஸோ ஈக்கு வெர்டிகல் லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கா, ஈக்கு வந்து வெர்டிகல் லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஸோ இ டசன்ட் ஹேவ் வெர்டிகல் லைன் ஆஃப் சிமெட்ரி. ஸோ நீங்க டைரக்டாவே எலிமினேட் பண்ணிக்கலாம் அந்த என்டையர் வார்த்தையை. வீக்கு ஆக்சுவலா இருக்கு, பட் வீக்கு மட்டும் இருந்தா போதாது, மூணு லெட்டருக்குமே இருக்கணும். ஸோ சின்ஸ் இ டசன்ட் ஹேவ் வெர்டிகல் லைன் ஆஃப் சிமெட்ரி, த என்டையர் வேர்ட் டசன்ட் ஹேவ் வெர்டிகல் லைன் ஆஃப் சிமெட்ரி. ஸோ இதுவும் தப்பு தான். ஸோ டேடும் தப்பு, நன்னும் தப்பு, ஈவும் தப்பு. மேம் தான் கரெக்டான ஆன்சர். ஃபார் 13th கொஸ்டின் ஆல்சோ சி ஆப்ஷன் தான் கரெக்ட். ஸோ இதோட மேபி இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நம்ம. ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம எல்லாம் முடிச்சிருக்கோம். அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ்ல 3 கொஸ்டின் முடிச்சிட்டோம். அப்புறம் எக்ஸைஸ் 4.1ல 10th கொஸ்டின் முடிச்சிட்டோம். ஸோ எக்ஸைஸ் 4.1ல நம்ம 10 to 13 கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். ஸோ 10 to 13th கொஸ்டின் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோ நம்ம 14th கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன், இதே எக்ஸைஸ் 4.1ல இருந்து. ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.